ஸோ இந்த சம் கவனிங்க. A boy goes to school with a speed of 3 km per hour and returns with a speed of 2 km per hour. If he takes 5 hours, 3 இல்லைங்க 3 கட் பண்ணி விட்டுருக்கேன், 5 hours in all, find the distance between the village and the school. அதாவது நான் வச்சுக்க வேண்டியது, ஒருத்தர் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது, வில்லேஜ்லேருந்து ஸ்கூலுக்கு போகும்போது 3 கிலோமீட்டர் per hour ஸ்பீடில் போயிருக்காரு. இங்கே இருக்குது. அதே மாதிரி அண்ட் ரிட்டர்ன்ஸ் வித் ஸ்பீட் ஆஃப் 2 km per hour. ஆனால் அதே ரிட்டர்ன் வரும்போது 2 km per hour ஸ்பீடில் வந்திருக்காரு. டோட்டலாக அவருக்கு 5 மணி நேரம் ஆகிருக்குது. அதான் டோட்டல் இஃப் ஹி டேக்ஸ் 5 hours இன் ஆல் அப்படின்ட்டாங்க. அப்போ டோட்டலாக 5 hours ஆகிருக்கு அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த வில்லேஜ் அண்ட் ஸ்கூல் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இது நம்ம ஒரு கான்செப்டாக பார்த்துக்கலாம். இது ஒரு புக் ஒர்க்கில் எப்படி ஒரு ஃபார்முலாவாக இருந்துச்சு அப்படின்னா, இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக இந்த மாதிரி சம்முக்கு ஒரு ஃபார்முலா தந்துருக்குறாங்க. அது பார்த்திங்கன்னா ஸ்பீட் ஈக்குவல் டு 2xy எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இந்த மாதிரி இருக்குது. நம்ம இதில் குழப்பிக்க வேண்டாம். இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து ஒரு கான்செப்ட் அப்ளை பண்ணி இதில் போய் எப்படின்னு சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ வில்லேஜு ஸ்கூலு, இவர் வந்து வில்லேஜிலேருந்து ஸ்கூலுக்கு போகும்போது 3 km per hour ஸ்பீடில் போகிறார். அதுவே ஸ்கூல்லேருந்து திருப்பி வில்லேஜுக்கு ரிட்டர்ன் வரும்போது 2 km per hour ஸ்பீடில் வரார். ஜஸ்ட் நீங்கள் இமேஜின் பண்ணிக்க, உங்கள் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகும்போது 3 km per hour ஸ்பீடில் போகிறீங்க. திருப்பி ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரும்போது 2 km per hour ஸ்பீடில் வரீங்க. இது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ ஆகிருக்குதுன்னா 5 hours டோட்டலாக ஆகிருக்குது. அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. வில்லேஜிலேருந்து ஸ்கூலுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு? ஒன்று புரிஞ்சுங்க, வில்லேஜிலேருந்து ஸ்கூலுக்கு போனாலும் ஸ்கூல்லேருந்து வில்லேஜுக்கு வந்தாலும் டிஸ்டன்ஸ் ஒன்று தான். ஆனால் இவர் போன ஸ்பீடு தான் வேறு. சரிங்களா? அப்போது இது எப்படி சால்வ் பண்ணலான்னா, நமக்கு தெரியும் ஸ்பீடு வந்து கிலோமீட்டர் per hour, அதாவது டிஸ்டன்ஸ் பெர் டைம். ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பெர் இவ்வளோ கிலோமீட்டர் பெர் இவ்வளோ டைம். ஓகேங்களா? அப்போ ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ நமக்கு இதை வந்து ஒரு டைமை வச்சு எழுதணும் அப்படின்னா இதை மாற்றிக்கிங்க. டைம் ஈக்குவல் டு ஸ்பீடு பை டிஸ்டன்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாங்களா? ஏன்னா மேலே இருக்கிறது கீழே வந்துடும், கீழே இருக்கிறது மேலே போயிடும். சரி, அப்போ டோட்டல் டைம் அப்படிங்கிறது என்னென்னா, டோட்டல் டைம் 5 hours ஆகிருக்குன்னு சொல்லிக்கிறாங்களா? அது என்னென்னா, இவர் வந்து வில்லேஜிலேருந்து ஸ்கூலுக்கு போன ஸ்பீடு டைமு ப்ளஸ் இங்கேருந்து மறுபடியும் ரிட்டன் வில்லேஜுக்கு வந்த டைம் ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்போது T1ங்கிறது வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போன டைம்னு எடுத்துக்கலாம். T2 அப்படிங்கிறது திருப்பி ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்த டைம்னு எடுத்துக்கலாம். அப்போ நான் டோட்டலாக எனக்கு எவ்வளோ ஆகிருக்குது? 5 hours ஆகிருக்குதுங்க. அப்போ T1ங்கிறது D1/S. ஸோ டிஸ்டன்ஸ் 1 டிவைடட் பை எஸ். ஸ்பீடு வந்து எவ்வளோ போயிருக்கிறேன்? 3 km per hour போயிருக்கிறேன் போகும்போது. T2வை டிஸ்டன்ஸ் 2/Sன்னு எடுத்துக்கலாம். நல்லா நான் வச்சுக்கோங்க, டிஸ்டன்ஸ் எனக்கு ஒன்று தான். டிஸ்டன்ஸ் 2ன்னு போட்டாலும் டிஸ்டன்ஸ் 1ன்னு போட்டாலும் இங்கேருந்து நான் இது வரைக்கும் போகிறது என்ன டிஸ்டன்ஸோ அதே டிஸ்டன்ஸாக திருப்பி இங்கேருந்து இங்கே வந்தாலும் எனக்கு இருக்க போகுது. என்ன ஸ்பீடு மட்டும்தான் மாறி இருக்குது. அப்போ இதையே நான் D2ன்னு போடும்போது D1ன்னு போட்டுக்கிறேன். நான் ஒரே ஸ்பீடு தான். அப்போ இது வந்து 2 km per hour ரிட்டர்ன் திரும்பி வரேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிங்க. 3 2 6 2D1 ப்ளஸ் 3D1. அப்போ 5 ஈக்குவல் டு 5D1 டிவைடட் பை 6ங்க. இது இங்கே போனால் மல்டிப்ளை ஆயிரும். ஸோ 30 ஈக்குவல் டு 5D1. ஸோ இது வந்து 6 தடவை. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 km. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். 5 km 4 km. ஸோ 6 km தான் நம்முடைய ஆன்சர்.